ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நீங்க டயபெட்டிக் பேஷண்டா? அப்போ உங்களுக்கான ஒரு ஆறுதல் செய்தி இருக்கு. இந்த டயபெட்டிக்ஸ் ஆனது எப்படி வருது அப்படின்னு நம்ம சிம்பிளா பார்க்கணும்னா, கணையம்னு சொல்லக்கூடிய பான்கிரியாஸ் பீட்டா செல்ஸை உற்பத்தி பண்ணும். அந்த பீட்டா செல்ஸ் ஆனது தான் நம்மளுடைய இன்சுலின் சுரக்கிறது எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடியது. பீட்டா செல்ஸ் கம்மியா வந்துச்சுன்னா இன்சுலினின் அளவானது கம்மியாகும். இதனால நமக்கு டயபெட்டிக்ஸ் வரக்கூடியது. இதுல குறிப்பா டைப் 2 டயபெட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. குரோனிக் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோனிக் டயபெட்டிஸ் உள்ள பேஷண்டின் கணையமானது டிஃபால்ட்டா எவ்வளோ பீட்டா செல்ஸ அந்த கணையம் ரிலீஸ் பண்ணுமோ, அதே அளவுக்கான ரிலீஸ இப்ப மீண்டும் பண்ணக்கூடிய ஒரு மருந்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சீன ஆராய்ச்சியாளர்கள் சீனால. இதன் மூலியமா அந்த குரோனிக் டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட் ஆனவங்க அவங்களுடைய டெய்லி இந்த டயபெட்டிக் கேர எடுத்துக்கிறதோ, இல்ல இன்சுலின போட்டு அவங்களுடைய அந்த இன்சுலின் அளவ கட்டுப்படுத்துறதோ அப்படிங்கிற ஒரு கஷ்டத்திலிருந்து அவங்க விடுபடுவதாகவும் இந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இது சீன ஆராய்ச்சியாளர்கள் சீனால கண்டுபிடிச்சது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. ஆனா பாருங்க, இந்த செய்தியானது அமெரிக்காவின் பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ சந்தோஷம் குடுக்கல. ஏன்னா, அமெரிக்காவின் பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி இந்த டயபெட்டிஸ்க்காகவே லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் தினந்தோறும் அவங்க இந்த இன்சுலின் எடுக்கிறதோ, இல்ல அதற்கான மாத்திரை எடுக்கிறதோ அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அந்த பாராமெடிக்கல் கம்பெனிஸும் தொடர்ந்து லாபம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப சீனாவின் இந்த கம்ப்ளீட் கியூர் ஆனது அமெரிக்க பாராமெடிக்கலின் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும் வருமானத்த தடைப்படுத்தக்கூடியதா இருப்பதனால, சீனாவின் ஆராய்ச்சியானது அமெரிக்காவின் பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு சந்தோஷம் தரல. பட் ஃபிரெண்ட்ஸ், இங்க நான் மீண்டும் குறிப்பிட்டுக்கிறேன். இந்த சீனார்களின் ஆராய்ச்சியானது இன்னும் அப்ரூவ் பண்ணவோ, உலக அளவுல ஏத்துக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியோ இல்ல. இட் ஜஸ்ட் சீனாவின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் சீனா மக்களிடையே பண்ணியிருக்கும்போது, அந்த இன்சுலின் சுரப்பானது மீண்டும் பேக் டூ நார்மல் ஸ்டேஜ்க்கு போயிருக்கு. இது ஒரு முதற்கட்ட வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது மாரி கேன்சர் செல்ல கட்டுப்படுத்தக்கூடிய மருந்த ரஷ்யா உருவாக்கியிருந்தாங்க. பட் அது இன்னும் வெளியில வரல. அப்படி இருக்கும்போது, இப்பதான் இந்த டயபெட்டிஸுக்கான கம்ப்ளீட் கியூர் ஆனது வருது அப்படிங்கும்போது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது வருமா வராதாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வெளியில சொல்லலாம். இன்னைக்கான காணொலியில நம்ம மிக முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க போறோம். 500% வரி ஏய்ப்பு இந்தியா மீது போடப்படுமா? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு சொன்ன பதில் என்ன? இந்த 500% வரி ஏய்ப்புக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். 500% வரி ஏய்ப்பு. இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட் காரணம் காட்டி இந்தியா மற்றும் சைனா உள்பட ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்ணக்கூடிய பல நாடுகள் மீது அமெரிக்கா போட இருப்பதுதான் இந்த 500% வரி ஏய்ப்பானது. இந்த பேச்சானது நேத்து இன்னைக்குன்னு ஆரம்பிக்காம எப்ப அதிபர் ட்ரம்பா அமெரிக்காவில தேர்வு செய்யப்பட்டாரோ அப்ப இருந்தே இந்த பேச்சு பேசப்பட்டது. ஆனா குறிப்பா 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து இந்த பேச்சானது டாக் ஆஃப் த டவுனா மாறிட்டு இருக்கு. இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி நேத்து ரஷ்ய அதிபர் மற்றும் அமெரிக்க அதிபர் இடையே நடைபெற்ற அந்த டெலிபோனிக் கான்வர்சேஷன் தான். பிகாஸ் இந்த டெலிபோனிக் கான்வர்சேஷனுக்கு பிறகு ட்ரம்ப் பிரஸுக்கு என்ன சொன்னாருன்னா, புட்டினிடம் பேசியது திருப்திகரமா இல்ல. அவரு இந்த பிரச்சனையை முடிக்கும் எண்ணத்துல இப்ப இல்ல. இந்த பிரச்சனை இன்னும் எஸ்கலேட் தான் ஆக போகுது அப்படின்னு ட்ரம்ப் தன்னோட விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு. சரி, இதற்கும் இந்த 500% வரி ஏய்ப்பு இப்ப ட்ரெண்டாவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். பிகாஸ் 500% வரி ஏய்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்கன்னா அதுல நீ அதிகமான லாபம் அடையிற. ஏன்னா ரஷ்யா உனக்கு டிஸ்கவுண்டட் ரேட்ல ஆயில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ வாங்கி லாபம் அடையக்கூடிய பங்குல இருந்து 1% நீ உக்ரைனின் பாதுகாப்புக்காக செலவிடணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெப்பன் சேல்ஸ், வெப்பன் எய்ட் ஆர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ஏதோ ஒரு வகையில நீயே ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல வாங்கக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு பங்கு உக்ரைனுக்கே நீ திருப்பி தரணும் அப்படின்னு இந்த 500% டேரிஃப் நமக்கு சொல்லுது. நீ ஒத்துக்கலையா, எனக்கு 500% டேரிஃப் நீ கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லக்கூடியது. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனா இதற்கு பின்னாடி இருக்கும் சூட்சமமானது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய பீட் ஹெக்ஸட் தொடர்ந்து 2வது முறையோ 3வது முறையோ உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய ஆயுத உதவியை நிப்பாட்டுறாரு. எஸ்பெஷலி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கான எய்ட நிப்பாட்டுறாரு. இதற்கு ஒரே காரணம் தான் இருக்கு. யூஎஸ் இஸ்ரேலுக்கு ஏர் டிஃபென்ஸை தரணும். ஏன்னா ஈரான் பலிஸ்டிக் மிசைல் மலைகளை பொழிஞ்சாங்க அண்ட் பொழியவும் இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் தடுக்கணும்னா அவங்களுக்கு அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் வேணும். இது ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சது. ஆனா சொல்லப்படாத மறுபக்கம் என்ன இருக்குன்னா, யூஎஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் த ஸ்டாக் பைல். இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து 2வது வருஷத்துல இருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவின் ஸ்டாக் பைல் தான் காலியாகிட்டு வருது அப்படின்னு ஒரு கதையை நமக்கு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாளுக்கு நாள் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலும் ட்ரோன்களின் தாக்குதலும் அதிகமா போயிட்டு இருந்தது. இதை நீங்க பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க.
குறிப்பா இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இருக்கு. ஜெரான் 2 அப்படிங்கிற ஒரு ட்ரோன்ல ரஷ்யா மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம கூடிய விரைவில் அதை பத்தின ஒரு காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் அமெரிக்கன்ஸ் தான் ரெண்டு பக்கமுமே சரிசமமா ஆயுதங்களை வழங்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதம் தரணும்னா உக்ரைனுக்கு தர வேண்டிய ஆயுத பேக்கேஜை ஸ்டாப் பண்ணிட்டு தான் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு வராங்க சமீபமா. அங்க போதுமான அளவு ரெண்டு பக்கமே சரிசமமா கொடுக்கறதுக்கான ஸ்டாக் பைல் இல்ல. இதுல ஒரு நாட்டுக்கு நிறுத்தி இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது தன்னோட சொந்த தேவைக்காக அமெரிக்கா கிட்ட எவ்வளவு ஸ்டாக் பைல் இப்ப இருக்கு, ஏர் டிஃபென்ஸுக்கான ஸ்டாக் பைல் அப்படிங்கறதும் அவங்க வெளியில சொல்லல. சோ ஒரு நாட்டை நிறுத்தி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு அங்க ஏதோ ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்குன்னு. ஆனா இதை தாண்டி அமெரிக்கர்களிடையே இருக்கா இல்ல அவங்களுமே பற்றாக்குறையில இருக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வரல. பட் பீக் ஹெக்ஸட்டின் நடவடிக்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வி ஆர் பிரிவென்டிங் திஸ், அதாவது உக்ரைனுக்கு தர வேண்டிய எய்டை பிரிவென்ட் பண்ணால் மட்டுமே அமெரிக்கா அவுட் ஆஃப் ஆமோ போறதை இல்ல ஸ்டாக் பைல் அவுட் ஆகிறத தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கூற்றுல இதை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நமக்கு கிளியரா தெரியுது அமெரிக்கா இஸ் இன் டேஞ்சர் ஆஃப் அவுட் ஆஃப் ஆமோ. இதனால உக்ரைன் இந்த போர்ல போதிய அளவு ஆயுதங்கள் இல்லாம தவிக்கும். பட் அதை ஓரளவு மேனேஜ் பண்ணதான் இந்த 500% வரியை இப்ப உக்ரைனுக்கு ஆதரவா அமெரிக்கா அமல்படுத்த இருக்கிறாங்க. இந்த 500% வரியை நீ தரியா இல்ல உக்ரைனுக்கு ஆயுத உதவி தரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நான் உக்ரைனுக்கு ஆயுதமோ இல்லை இன்டெலிஜென்ஸ் தகவல்களோ தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம அமெரிக்கா கிட்ட 500%க்கான டேரிஃபை கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை அவங்க டைரக்டா உக்ரைனுக்கான மிலிட்டரி எய்டை கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இங்க அமெரிக்காவுக்கு லாபம் தான். ஏன்னா அவங்களுடைய கை காசை போட்டு இப்போ உக்ரைனுக்கு ஆயுத உதவி பண்ண போறதில்லை. இன்கேஸ் 500% வரி ஏய்ப்பானது பாஸ் செய்யப்பட்டால். இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியாவும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா தான் ரஷ்யாவின் 80% கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணக்கூடிய நாடு. அதனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நாம தான். இதற்கு இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க செனட்டர் லிண்ட்சி கிரஹாமுடன் இதை பத்தின பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைந்தால் 500% வரியை இப்ப நாங்க ஏத்துக்கணும் அப்படின்னா வி வில் கிராஸ் தட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இப்ப கொள்முதல் பண்ணும் எண்ணெயின் அளவானது வருங்காலத்துல இன்னும் அதிகரிக்கும். நாங்க எதுக்குமே ஹெசிடேட் பண்ண மாட்டோம். நீ போட்டுன்னா போட்டுக்கோ, நான் பண்றத பண்ணுவேன், பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. பட் செனட்டர் லிண்ட்சி கிரஹாமுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எதற்காக, ஏன் லிண்ட்சி கிரஹாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா செனட்டர் லிண்ட்சி கிரஹாம் தான் இந்த பில்லை உருவாக்கி ட்ரம்பிடம் டைரக்டா கொண்டு போனது. பாஸ் செய்யப்பட்டது அதெல்லாம் ஒரு பக்கம், காங்கிரஸ் பாஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இந்த பில்லும் ட்ரம்ப்பும் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணக்கூடியது லிண்ட்சி கிரஹாம் தான். ஸோ இவர் தான் அதற்கு பொறுப்பாளர். அதனாலதான் இந்தியா நேரடியாக லிண்ட்சி கிரஹாமுடன் ஒரு டீமை வச்சு நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்கேஸ் இந்த நெகோசியேஷன் வெற்றியாகும் பட்சத்துல இந்தியா பெரிய அளவுக்கு அமெரிக்காவை பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியடையும் பட்சத்துல அமெரிக்காவா இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போய் நிற்கும். இப்ப எப்படி சீனாவா அமெரிக்காவான்னு வர்த்தக வார் போச்சு, அது மாதிரி இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதுல ஒரு பஞ்சாயத்து ஏற்படும். இது போக ட்ரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு. அதற்கான டெட்லைன் 9ஆம் தேதி. அது வேற ஒரு தனி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதுல இப்ப நமக்கு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தியும் இருக்கு. ஆனா குழப்பிக்க வேணா, இந்த 500% வரி ஏய்ப்பானது தனி, அந்த 25% வரி ஏய்ப்பானது தனி. இப்ப நம்ம திருப்பி நம்ம பழைய பஞ்சாயத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், இந்த ஆயில் வாங்குறதுனால ஏற்படும் பிரச்சனைக்கு வந்தோம்னு வைங்களேன், இந்தியா ஆரம்பத்துல இருந்து கிளியரா இருக்கிறாங்க. நாங்க எங்க நாட்டின் தேவைக்காக எங்க ஆயில் கம்மியா கிடைக்குதோ அங்க வாங்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய நாட்டின் ஓன் இன்ட்ரெஸ்ட், இன்டர்னல் மேட்டர்ஸ். இதுல வந்து வேற ஒரு நாடு தலையிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க எனக்கு ரஷ்யாவோட கம்மியா கொடுக்குறீங்களா, நாங்க உங்ககிட்ட வாங்குறதுல எந்த தயக்கமும் காட்ட மாட்டோம். வி டோன்ட் ஹெசிடேட் டு பை யுவர் ஆயில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டா இருக்கு இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்துல. இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பல வாட்டி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. இதையும் மீறி அமெரிக்காவானது மூக்க நுழைச்சி இல்ல நீ வாங்கக்கூடாது, என் கிட்ட இருந்து தான் வாங்கணும், அவங்க கிட்ட வாங்குறதை நிறுத்து அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியா ஒரே போடா போடுவாங்க. இது எங்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ், எங்களுக்கு தேவைன்னு நாங்க வாங்குறோம், இதுல எதுக்கு நீ நடுவுல வர அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணுவாங்க இந்தியா. பட் இந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதை மீறி 500% அவங்க இம்போஸ் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு இல்ல 2 வாரத்துக்குன்னா அவங்களால இம்போஸ் பண்ண முடியும். தொடர்ந்து ட்ரம்பால இதை இம்போஸ் பண்ணி அதுல வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதற்கு சிறந்த சான்றா சீனா மற்றும் அமெரிக்கா எப்படி அவங்களுக்கு இடையே 500%, 125%, 700%, 800% அவங்களுடைய வர்த்தக வாரம் நடத்தினாங்க. அது மாதிரிதான் இதுவும் போய் முடியும். இதுல அமெரிக்கானால சக்சீட் ஆக முடியாது. பட் ஒரு மிரட்டல் தோணில ஒரு 2-3 நாளைக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ அவங்க பண்ணலாம். இதனால இந்தியாவின் மார்க்கெட் ஆனது கொஞ்சம் நாளைக்கு இன்ஸ்டேபிளா போகலாம், இன்க்ளூடிங் நம்மளுடைய ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இன்னைக்கான காணொலி இதுதான் மக்களே. இன்னைக்கான காணொலியில இந்த 500% வரி ஏய்ப்பினது இந்தியா மீது போடப்படுமா, இதற்கு இந்தியா சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன,
இது எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவா பார்த்துருக்கிறோம். இதை பத்தின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி இது மாதிரி பல செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.